வெல்கம் பேக் டு இல்லத்தரசி டைம். இன்னைக்கு நாம் காரல் மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த குளிர் நேரத்துலையும் மழை காலத்துலேயும் சுட சுட காரல் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃப்ரெஷ்ஷான காரல் மீன் வாங்கி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வால் பகுதியோடு இருந்தால் பிரச்சனை இல்லை, அது நல்லா ஒன்றும் டேஸ்ட் குறையாது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணும் போட்டு நல்லா வதக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான காரல் மீனையும் கழுவி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 1.5 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காய், அதுக்கப்புறம் அது கூடவே ஜீரகம், சோம்பு, அப்புறம் மிளகு எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை அது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரை நைஸாக நல்லா மையாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. இதை பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம், ரொம்ப ஈஸி தான். கூடவே மஞ்சள் தூள், இதுக்கு முக்கியமான ஒன்று மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவு நல்லாவே போட்டுக்கோங்க. இந்த குழம்பு மஞ்சப்பால் குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் இது கூடவே சேர்த்துக்கணும். பால் நல்லா சூடானதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது, சூடு தான் ஆயிருக்கணும். சூடானதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான காரல் மீனை போட்டு 1லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சரியாக 1 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஆனால் முள் இருக்கும், அதனால் பெரியவங்க கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க. அடுப்பு ஃபுல்லில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால ஃபுல்லில் வச்சா அது தேங்காய் முறிஞ்சு ஒரு மாதிரி எண்ணெய் பிரிகிற மாதிரி போயிடும், குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் அப்படி வைக்காதீங்க. 1லேருந்து 7 நிமிஷம் மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.